பியில் இருக்குது. போர்ட் பியில் வந்துட்டு செகண்ட் பின் ஃபர்ஸ்ட் பின். ஸோ என்ன போர்ட் பி ஃபுல்லாக ஆன் பண்ணுறேன், ஃபுல்லாக ஆஃப் பண்ணுறேன். அதில் ஒரு பின் எல்இடி கனெக்ட் பண்ணிக்கிறனால நமக்கு எரியுது. ஸோ நம்மளே ஒரு கோடிங் பண்ணுறதா, நீங்கள் எந்த கோடிங்லாம் ரீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்குன்னு ஒரு எல்இடி பிளிங்கான கோடிங் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த கோடிங்கை ரீட் பண்ணுற அந்த கோடிங்கை வந்துட்டு இந்த போர்டில் ரைட் பண்ணி காட்ட போகிறேன். இதுலேயுமே போர்ட் பி பின் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? போர்ட் B0, B1, B2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஒரு எல்இடி கனெக்ட் பண்ண அப்படின்னா இதே மாதிரி பிளிங்க் ஆகுதா அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் இப்போ பார்க்கலாமா? லெட் ஸ்டார்ட். அதுக்கு நம்ம வேண்டியது என்னது அப்படின்னா, இந்த பிக்கி டூல் நமக்கு தேவைப்படும். அண்ட் நான் சொல்லி கொடுத்தேன் கேபிள், இந்த கேபிள் எப்படி பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில். அது நீங்கள் பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. கீழே லிங்க் தரேன். அதாவது வாட்ச் பிஃபோர் யூ பை டு பிக்கி 2 ஆர் பிக்கி 3 வீடியோ தான். நீங்கள் பார்க்கலாம், பார்த்துக்கலாம். இப்போது கனெக்ட் பண்ணிக்கலாமா இதை? இப்போது இந்த பிளிங்க் ஆகக்கூடிய ப்ரோக்ராம் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு போர்டில் நான் பிக்கி 2 நான் சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ லேப்டாப்பில் நம்ம அதை வந்துட்டு எப்படி அதை கோடிங்கை ரீட் பண்ணி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது நான் சொல்லி கொடுத்த மாதிரி பிக்கி 2 வந்துட்டு லேப்டாப்போட கனெக்ட் பண்ண பிறகு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்க. கனெக்ட் பண்ண பிறகு தான் இந்த மாதிரி பிக்கி 2ன்ற ப்ரோக்ராமை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். எல்லா ஸ்டெப்ஸும் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருப்பேன் பிக்கி 2 எப்படி ப்ரோக்ராமர் பண்ணணும் அப்படின்ட்டு. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணால் டூல்ஸில் போயிட்டு செக் கம்யூனிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன். செக் கம்யூனிகேஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து டிவைஸ் செலக்ட் பார்ட், என்ன பார்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 16F877 ஐசி யூஸ் பண்ணுறோம், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பிக்கி 2 ஐசி செலக்ட் பண்ணிட்டீங்க, டிவைஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க. பிக்கி 2 ஃபவுண்ட் ஆயிருச்சு. ஸ்டெப் என்னன்னா ரீட் மட்டும் பண்ணால் போது நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த பிக் ஐஸ்லேருந்து கோடிங்கை இந்த பிக்கி 2 ரீட் பண்ணுது. அப்போ ரீட் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு இப்போ அந்த எக்ஸ் ஃபைல் வச்சுருக்கோம். இப்போ எக்ஸ் ஃபைல் எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். இம்போர்ட் தான் அப்படி கொடுப்போம் இல்லையா, ரைட் பண்ணுறதுக்கு. ரீட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, ஏதோ ஒரு இடத்துல. ஓகே, யுவர் விஷ். ஸோ இப்போ போயிட்டு நான் யூடியூப்னு ஒரு இடம் வச்சிருக்கேன், அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எல்இடி ப்ரோக்ராம்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன், அதுக்குள்ளே போயிட்டு டைப் பண்ணிக்கோங்க எல்இடி